அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. நாம இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக எதிர்காலம் என்ன ஆக போகிறது? மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல்வர் கனவு நனவாகுமா அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுக அதிமுக உறுப்பினர்கள் பல பேர் இப்போ தாவேகால சேர்ந்துகிட்டு வராங்க. இப்போ சென்ற வாரம் பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவிலிருந்து விலகி அதில் இப்போ தாவேகால போய் சேர்ந்தாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை தொகுதி சிஜே விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர்கள் எல்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா தாவேகால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க சட்டசபை உறுப்பினராக இந்த பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதுல எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் விலகி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா வைகை செல்வன் அதிமுகவுல பெரிய பெரிய தலைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து விலகி கொண்டே வருகிறார்கள். அப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்னவாகும்? எதனால இவங்க ராஜினாமா செஞ்சுட்டே வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவருக்குமே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 108 இடங்கள் தாவேகா ஜெயிச்சிருச்சு. திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ என்ன இப்போ இது பண்றோம், வெளியில என்ன டாக் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இணைந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுது. அப்போ பொதுமக்களாகிய இப்போ பல பேர் என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் சும்மா புரளியை கிளப்பி விடுறாங்க, சும்மா மக்களுக்கு ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, வேற வேலை இல்லை அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருந்திருப்போம். அப்படிதான் பல பேரும் பேசி இருந்திருப்பாங்க. ஆனா காதர் மொய்தீன் அவர்கள் அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கே ஒன்னும் சொல்லும் போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல, இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்றதுக்கு ஒன்னும் முதல்ல புரியல. அப்புறம் வெளியே வந்த பிறகு என் கட்சியோட கூட சக உறுப்பினர்கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு முழுமையா புரிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்தா திருமாவளவன் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்போ பேசினாங்க, சொன்னாங்க. இதுக்கு நாங்க ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இது. ஏன்னா அவங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா பல வருடமாக திமுகவுடன் பயணித்து கொண்டு வருபவர்கள். திமுக என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்போம். ஆதரவுன்னு சொன்னா, ஆதரவு கொடுக்க சொன்னா நாங்க தாவேகாக்கு ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்க கட்சியில போய் சேர மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா இப்போ திமுகவில இருந்து விலகி பல ஆண்டுகளாக பயணித்தவர்கள் விலகி இப்போ தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். அப்போ எதனால அது மாதிரி நம்ம பேசுறோம்? அப்போ என்னடா அது ஒரு பேச்சு பேசினாங்க இது மாதிரி நாங்கெல்லாம் விலகவே மாட்டோம் திமுக இப்ப பாத்தீங்கன்னா வைகோ அவர்களும் விலகி தாவேகால இணைஞ்சிட்டாரு. வைகோ எல்லாம் பயங்கரமா, அதாவது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பேர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ஒரு சாக்கடைன்னு வைகோ போன்ற ஆட்களை பார்த்துதான் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இவ்வளோ வருடமாக திமுகவுடன் பயணிச்சவர், சொம்படிச்சவர், இன்னைக்கு காரியவாதி பாத்தீங்கன்னா அங்க காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா தாவேகாக அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு திமுக ஒரு ஊழல் கட்சின்னு பேசிட்டு வராரு. அப்போ அரசியல் ஒரு சாக்கடைன்னு நம்ம சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழி. அதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களாலதான் அந்த பழமொழியை உருவாகி இருக்குமோன்னு நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நமக்கு தோண வைக்குது. அப்போ திமுக பயணிச்ச காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே விலகி தாவேகா பக்கம் இன்னைக்கு பயங்கர பேரலையாக போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா வைகை செல்வன், இந்த மாதிரி விஜயபாஸ்கர், அப்புறமா இப்போ நிறைய முக்கியமானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா SP வேலுமணி அவங்க, அப்புறம் வளர்மதி, இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் அணில இருந்து வளர்மதி முன்னாள் அமைச்சர், அவரையும் எடப்பாடி அவர்கள் நீக்கி இருக்காரு. அப்போ என்ன சொல்றது, இப்போ என்ன எடப்பாடியோட திட்டம் என்னது? அவருக்கு ஒரே ஒரு கனவு தான். இப்போ இதெல்லாம் பத்தி நான் முன்னாடியே சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது எடப்பாடி பழனிசாமியை பத்தி. ஏன்னா எனக்கு ஒரு ஞான மார்க்கமாக ஒரு எதிர்காலம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 80% இருந்து ஒரு 90% கணிக்க முடியும். ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு இயற்கையா இப்போ வந்திருக்கும் நமக்கு.
அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர் ஒருத்தர் இத பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த வீடியோ. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதகம் பயங்கர பலமா இருக்குது, அடுத்த ஆட்சி அவர்தான் அப்படி இப்படின்னு. அதே மாதிரி ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர் எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்னு போட்டுக்கிட்டே வந்தாப்ல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு, தம்பி உன்னுடைய வார்த்தை பழிச்சிருக்குது, நீ இன்ட்யூஷன் வந்து உன்னுடைய எப்படி சொல்றது, உன் ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து நக்கலா ஒரு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அதுல இருந்து அவர் வந்து என்னுடைய முகநூல் வந்து நண்பர்ல இருந்து விலகிட்டார் அவரு. அப்போ எடப்பாடிக்கு ஜோதிடர்கள்லாம் பயங்கரமா வந்து சொம்பு தட்டி இருப்பாங்க, ஒரு ஜாதகம் பயங்கர பலமா இருக்குன்னு இருப்பாங்க. அப்போ எடப்பாடி எதிர்காலத்துல முதலமைச்சர் ஆவாரா? ஏன்னா அவரு இன்ன வரைக்கும் அவருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நாம தான் முதலமைச்சர், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஆட்சி கலைஞ்சிரும், தாவேக ஆட்சி கலைஞ்சிரும், நாம தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்ச முயலுக்கு 3 கால்னு. இப்போ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு அதிமுகல சி.வி. சண்முகம் இந்த மாதிரி முக்கிய உறுப்பினர்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போடும் போது இப்போ இதே விஷயத்த சொல்லியிருக்காரு யாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு நாம வந்து கூட்டணி வச்சு இந்த ஆட்சி அமைப்போம்னு சொல்லும் போதே அங்க வந்து பல பேருக்கு அது வந்து பிடிக்கல. இன்னொன்னு, உதயநிதி ஸ்டாலினாலாம் இன்னைக்கு முதல்வர் நாற்காலியில தலைமைச் செயலகத்துல விஜயை பாக்குறதுக்கு அவரால் வந்து முடியலன்னு சொல்லணும். ஏன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து ஜெயிச்சிருவேன்னு நினைச்சிருப்பாங்க, அவங்க கனவு வந்து மண்ணா போச்சு. அதே மாதிரி எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை தாவேகாவினர் பெற்று விட்டார்கள். இப்போ நிறைய பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்செல்லாம் அடிபட்டு இப்போ வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக் குமார் அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி சில பேர்லாம் அரெஸ்ட் பண்ண போறதாகவும், அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகால இணைய சொன்னாங்க, சேர சொன்னாங்க, பேரம் பேசினாங்க, நான் அடி பண்ணிடணும்னு என்னை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிட்டு வர்றாரு. கடைசியில அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். திமுக கதையை வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அதோட நிலை என்னன்றது எனக்கு தெரியும், நான் முன்கூட்டியே நான் சொல்லியிருப்பேன். அது வந்து எல்லாமே நடைபெறுவது, ஆனா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும்னு சொன்னேன். அந்த மாற்றம் நடைபெற்று விட்டது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடைபெறும்னு சொன்னேன், நடந்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரா அப்படின்னு கேட்டா இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதாவது ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். மனுஷன் எதிர்பார்த்திருக்க மாட்டான், திடீர்னு வந்து விபரீத ராஜயோகம், மிகப்பெரிய யோகம் அப்படிதான் அவருக்கு அடிச்சுது. கூவத்தூர்ல ஒரு எப்படி சொல்றது, சசிகலா அம்மையார் வந்து சின்னம்மா வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, அவங்களுக்கு கேஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து சிறை செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர்கள் அப்போது தேர்ந்தெடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்போ அவருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது. நீதான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா ஃபைட் போயிட்டே இருந்தது. ஓபிஎஸ் அணி யூபிஎஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஓபிஎஸ் ஆல ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பக்கம் திமுக போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவரால வந்து ஃபைட் அவுட் பண்ண முடியல. அதுல இபிஎஸ் கில்லாடியா வந்து விரட்டி அடிச்சிட்டாரு, ஓபிஎஸ் அவர்களை விரட்டி அடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கனவு. இப்போ முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் பதவி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கு கூட வந்து ஒரு ஆக்வர்டா இருக்குன்னு நான் வீடியோ கூட பேசியிருப்பேன். ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 வயது ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் வணக்கம் வைக்கும் போது விஜய் வந்து கண்டுக்காதபடிக்கு வந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்போ எனக்கு கூட என்னடா அது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஏன் அப்படி செஞ்சாருன்னா, இவர் எடப்பாடி செஞ்ச வேலை அந்த மாதிரி, அந்த வேலை செஞ்சதுன்னு அது வந்து காதுல போயிருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி யாரு வந்தாலும் வரலாம், யாரு விஜய் வரவே கூடாது, நான் தான் முதல்வர் ஆகணும். இப்போ பல பேரை நீக்கிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. பாத்தீங்கன்னா ஹிட்லரா வந்து பல பேரை நீக்கிட்டு வர்றாரு இதுல. அப்போ லீமா ரோஸ் இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட மாமியார், அவங்கள நீக்க வேண்டியது தானே? அவங்களெல்லாம் நீக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போதான் நான் போல்டாவே பேச வரேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம பேசக்கூடாது, பாஜகவோட ஒன்றிணைஞ்சிருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா வேற அவரு அந்த டைம்ல நாங்க வந்து கூட்டணிக்கு வரணும்னா, பாஜகவும் அதிமுகவும் சேரணும்னா நீங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை நீங்க வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்கினா மட்டும்தான் நாங்க வந்து கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லி கராரா ஒரு கண்டிஷன் போட்டாரு. மிக கராரா ஒரு கண்டிஷன் போட்டாரு. அவர் வந்து நீக்கப்பட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா கிண்டியில இருக்க ஹோட்டல்ல வந்து அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து எல்லாம் ஒன்றிணைஞ்சு கையெல்லாம் தூக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அப்போ
நீக்கினாலே ஆச்சு. அண்ணாமலை ஏதோ வந்து பேசிட்டாரு, இவருக்கும் அவருக்கும் பிடிச்சிக்கல. அப்போ வேற என்ன பண்றதுன்னு பாஜகவும் அண்ணாமலை அவர்களை அப்போது வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. இது போல பயங்கரமா வந்து பயங்கர கண்டிஷன் போட்டு பயங்கரமா பிளே பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி சொல்றது ஃபேவரட்டான பத்திரிகைக்காரங்களாம் என்ன பேசுவாங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிங்க சாதாரணமாக நினைக்க முடியாதுங்க. இப்போ முன்னாடி கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி வீடியோவை அப்படியே புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இப்போ வந்து எடப்பாடியை நீங்க சாதாரணமா நீங்க கணக்கே போட முடியாது. அவர் வந்து எப்படின்னா பயங்கர டஃப் கேம் பிளேயருங்க. அவர் எப்படி பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு 27 சீட்டு தான் கொடுத்தாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோல்ல தாங்க. இப்போ அவர் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. அவர்லாம் சாதாரணமா இடம் போடாதீங்க, அவரை சாதாரணமா நினைக்காதீங்க. பார்க்கதான் சாதாரணமா இருப்பாரு. அப்படி இப்படின்னு உலகாங்கிதம் வந்து அப்படியே விட்டு அடிச்சிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா புஸ்வானமா போச்சு. அத்தனையும் அவங்க பேசின பேச்சினால பனானா போச்சு. இப்ப எடப்பாடியோட எதிர்காலத்துக்கு வரேன், அதிமுகவோட எதிர்காலத்துக்கு வரேன். இப்ப சப்போஸ் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இணைந்து ஆட்சி அமைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிப்பா கொஞ்சம் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒருவேளை ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா மக்கள்லாம் என்ன முட்டாளான்னு கேக்குறேன். மக்களாகிய நாம எல்லாம் என்ன பயங்கர முட்டாளா இருப்போம். அப்பனா வந்து முட்டாளாகி இருப்போம். எப்படி எது அப்படியோ 2 பேரும் முட்டு கொடுத்து, ஏன்னா 2 பேருமே ஊழல்ல கரை புரண்டு ஓடியவர்கள். எப்படி எடப்பாடி பழனிசாமியும் ஊழல்ல வந்து இப்ப இனிமேதான் வந்து அவருக்கு வந்து வரலாறுலாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து எடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். இனிமே அவர் எங்கெல்லாம் வந்து இவ்வளவு கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்காரு. லீமா ரோசையா நீக்க மாட்டாருன்னு சொன்னா 350 கோடி வாங்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் நீக்க மாட்டாரு. நீக்குனா அவங்க பணம் கேட்பாங்க. நீ நீக்கிட்டப்பா பரவாயில்ல நீக்குக்கோ, என் 350 கோடியா பணம் கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம நிறைய தேர்தல் செலவுக்கு ராயபுரத்துல மற்ற தொகுதிகள்ல சேப்பாக்கத்துல எல்லாம் வந்து பணம் கொடுத்து விட்டு அந்த வேட்பாளருக்கு பணம் கொடுத்து தோத்து போன பிறகு, எப்பா சாமி நான் உனக்கு 5 கோடி ரூபா கொடுத்தேன், நீ வந்து ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ணதா நான் கேள்விப்பட்டேன், நீ அதுக்கு பாக்கி 2 கோடி ரூபா எனக்கு எப்ப தரப்போற அப்படின்னு ஒரு தொகுதியிலையும் பணம் கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. கேட்கக்கூடிய ஆள் தான் அவர். கேட்பாரு. அவருக்கு பணம் மட்டும் தான் நோக்கம், அதிகாரம் பணம் மட்டும் தான் நோக்கம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அதிமுக அலுவலகம் பயங்கர கலைபரமாச்சு. இப்போ சிவி சண்முகம் எல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு, டைரக்டாவே கொஞ்சம் தைரியமா போல்டா பேசிடுவாரு. உனக்கு என்னதான் வேணும் இப்போ, உனக்கு என்னதான் வேணும் உனக்கு இப்போ, நீ மட்டும் தான் வாழணுமா? அதாவது அவர் என்ன சொன்னார், சிவி சண்முகம் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, என் புள்ள மேல நான் அடிச்சு சத்தியம் பண்றேன், நீ ஓம் புள்ள மேல, யாரு எடப்பாடி பழனிசாமி, நீ உன் புள்ள மேல தலையில அடிச்சு நீ சத்தியம் பண்ணு, நீ திமுகவோட இணைஞ்சு நீ ஆட்சி அமைக்கணும்னு சொன்னியா சொல்லலையா, நடந்துச்சா நடக்கலையா, நீ என்ன கேட்டியா கேட்கலையா, எது எப்படியோ எவன் கேட்டா என்ன, நானும் நீயும் அதிமுகவும் திமுக ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவ்வளவுதான். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன், நான் ஒன்னும் பிடிக்க மாட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரையும் நோண்டிட்டு இருக்காங்க. எப்போ ஏவா வேலு அவர் வந்து தலைமறைவு வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் சிறைக்கு போயிடுவோன்னு. சேகர் பாபு அவரையும் இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது, அதுவும் நடக்கும். இப்ப செந்தில் பாலாஜில இருந்து எல்லா ஊழல் வழக்குகளையும் எல்லாரையும் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கொஞ்சம் போல்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. விஜயோட ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு பண நோக்கம் இல்லை அப்படிதான் வந்து சொல்றாங்க. இப்போ மத்தபடி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடு, பயங்கரமா வந்து ஊழல் வந்து கரை புரண்டோடும். எங்க நம்ம தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நீங்க வந்து மின்சாரத்துறையில இருந்து எல்லாமே கபலீகரம், அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பணம் பிடுங்கி தின்னிகள். ஆனா இப்போ அப்படி கிடையாது ஓரளவுக்கு. இன்னொன்னு 50 நாள் தான் வந்து ஆயிருக்கு, இன்னும் டைம் கொடுக்கணும்ன்றாங்க என்னுடைய கணிப்பு. ஆனா இவர்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுல முதல்ல 6 மாசம் விடுவோம்னு சொன்னாங்க. இப்ப வந்து பேரம் பேசினாங்க, பேரம் பேசி சில பேர்ட்ட பேரம் பேசி பார்த்தாங்க, ஒத்து வரலன்னு மிரட்டி எல்லாம் பார்த்தாங்க. அதுல ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து சம்மன் போயிருக்குது. அவர் தான் இந்த மாதிரி நாங்க மிரட்டப்படுறோம், பணம் வாங்கிக்கோ, பணம் கொடுக்குறேன்றாங்க, பணத்துக்கு ஒத்து வரலன்னா வந்து ஆளை தூக்கிடுவோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வெளியிட்டாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல தான் இந்த மாதிரி ரூம் போட்டு கொடுத்தாங்க, நாங்க பேசணும், அதற்கு நாங்க நினைச்ச மாதிரி இல்ல, பல பேர் அதுக்கு ஒத்து வரல, பணத்துக்கு பணம் கொடுத்தா ஒத்து வருவாங்கன்னு பார்த்தா ஒத்து வரல, அப்புறம் மிரட்டி பார்த்தாலும் பல பேரு அதுக்கும் ஒத்து வரல. திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மாதிரி
யாருக்குமே நீங்க லஞ்சம் கொடுக்காம எல்லாம் நடந்துருச்சுன்னா, மக்கள் அது பழகிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்தாங்கன்னா அதுக்கு ஒத்து வராது. மக்கள் வந்து லஞ்சமே கொடுக்காம இவங்கன்னா லஞ்சம், உங்க எல்லாத்துக்கும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், இல்லைன்னா ஃபைல் மூவ் ஆகாது. மக்கள் இங்க வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா ரமேஷ் பாபு அப்படி ரமேஷ் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இப்ப நடவடிக்கை, இப்ப திருச்செந்தூர் கோயில்லாம் பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் முந்தின ஆட்சியில கோயில்ல கூட விட்டு வைக்கலங்க. கோயில்ல கூட கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. சேகர் பாபு கோயில கூட விட்டு வைக்கல. அந்த பாவம் எல்லாம் எங்க போகும்னு தெரியாது இப்போ. அதே போல சபரீசன் யாரு, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை, அவரும் பூந்து விளையாட்டு இருப்பாரு. இப்ப அவரும் வந்து இப்போ பயங்கரமா சத்தத்தையே காணும். ஏன்னா அவர் தலையீடு, எல்லா துறையிலும் அவர் தலையீடு இருந்துச்சு. இப்ப அதுல இருந்துலாம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்குது. ஆனா ஆட்சி தொடருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் அவங்க வந்துட்டு வெளியில இருந்து வந்து IUML எல்லாம் வந்து என்னதான் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலும், திருமாவளவன் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால வெளியில இருந்து வர்றவங்களை வந்து சேர்த்துக்கிறதுல முனைப்போட தாவேகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ கடுமையான நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எல்லாரு மேலையும் எடுத்துக்கிட்டே வந்தார் அப்படின்னா, கடைசியில கிளைகள் விழுதுகள் எல்லாம் புடுங்கிக்கிட்டு எல்லாரும் போய் அதிமுகவோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், அங்கிருந்து சிட்டுக்குருவிகள் பறந்து கொண்டே இருக்கிறது, கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பறந்துட்டே இருக்குது, முக்கிய தலை எல்லாம் கொஞ்சம் பறக்குது. இன்னுமே வந்து 4-5 இப்போ சட்டசபை உறுப்பினர்கள் வந்து விலகுவாங்க, அதுல இருந்து விலகிடுவாங்க, இப்போ ராஜினாமா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நடக்கும், அதெல்லாம் நடக்கும். வந்து எல்லாருக்கும் அதிருப்தி தான். இதுல ஒரு 10 பேர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம், நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி சில ஆட்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போற போக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கவலைக்கிடமாகிவிடும். இதே நிலைமை நீடித்தால் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக என்ற ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சுக்கிட்டே வருது. அதோடைய கிளைகள் விழுதுகள் எல்லாம் விழுந்து கொண்டே வருகிறது. அதோட பேஸ்மெண்ட் ரூட் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு எவால்வ் தான். அதாவது எப்படி சொல்றது, ஒரு பல வருடங்கள் வந்து ஒரு 60 ஆண்டு காலம் வந்து இருந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நாளடைவுல பாத்தீங்கன்னா போற போக்குல கவலைக்கிடமாகிடும். எடப்பாடி பழனிசாமி நிலைமை அதை நீங்க சொல்லவே வேணாம். இனிமேதான் அவருக்கு பயங்கரமான கெட்ட நேரம்னு சொல்லுவேன். இப்போ இவங்க சொல்லியிருப்பாங்க ஜாதகம் பலமா இருக்குது, அவங்களாம் எடப்பாடிக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும், என்னமோ தெரியல பிடிக்கும், எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்லாம் அப்படி வக்காலத்து வாங்குவாரு. நான் ஒண்ணுமே சொல்லிக்கல அன்னைக்கே வந்துட்டு. ஏன்னா எடப்பாடி கூடிய விரைவில் அரசியலை விட்டே காணாமல் போய்விடுவார்னு தான் எனக்கு நல்லா தெரியும். எப்படி அரசியலை விட்டே காணாமல் போயிடுவாரு. அவர் வேணா கனவு கண்டே இருக்கலாம். அதாவது சினிமால நான் இருந்ததுனால சில பேர் நான் பார்த்திருக்கேன். சினிமால இப்போ நான் வந்து 2004ஆம் ஆண்டு பாம்பேல வந்து போய் ஒரு ஆட் நடிச்சிருப்பேன். அப்ப என் கூட வந்து இருக்கிறவர் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார், நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்பவே என்னோட வந்து ஒரு 12 வயசு வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல நான் ரொம்ப வந்து யங்கா இருந்திருப்பேன். அப்போ நான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, தம்பி எனக்கு எல்லாரையும் தெரியும் தம்பி, எனக்கு தெரியாத டைரக்டரே கிடையாது தம்பி, நான் எல்லாத்துலயும் கலக்குவேன் தம்பி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே அன்னைக்கு வந்து எனக்கு இருந்த அன்னைக்கு சிற்றறிவுல ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது நடிக்கிறதுலாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்றா. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஆளு ஏதோ எங்கேயோ ஒரு 2 படத்துலயோ 3 படத்துல தலையா மட்டும் காட்டியிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துருப்பேன். அவர் கொடுத்த பில்டப் எங்க பயங்கரமான பில்டப். கடைசியில ஒரு சீரியல்ல கூட பார்க்க முடியல நானு. சினிமாலாம் வேணாம், சீரியல்ல ஆளை காணோம், இப்ப வரைக்கும் ஆளே காணோம். என் கூட நடிச்ச அந்த பாம்பேல நடிச்ச இன்னொரு பொண்ணு, அவ ஒரு பிரபலமான நடிகை ஆயிட்டா. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் இவங்கலாம் வந்து பேட்டி கேட்டாலுமே ஐயோ கொடுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எப்படியோ நல்லதோ கெட்டதோ ஒரு பிரபல்யம்ன்றது தானா அவ்வளவு ஈஸியா வராது, அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ், ஏதாவது ஒரு வந்து சத்கர்மா தான். அப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் அந்த பொண்ணு, அந்த நடிகை பேரை நான் சொல்ல விரும்பல, இந்த மாதிரி நான் வந்து மீடியாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தா நான் படம் ப்ரொடியூஸ் பண்ற அந்த அளவுக்கு போயிருக்கேன். பல பேப்பர்ல என்ன வந்து எழுதிருப்பாங்க வந்து. அதே போல ரைட்டர் யூனியன்ல மெம்பரா இருப்பேன், ப்ரொடியூசர் யூனியன்ல மெம்பரா இருப்பேன், வந்துட்டு மியூசிஷியன் யூனியன்ல மெம்பரா இருப்பேன், மியூசிக் டைரக்ஷனா ஒரு படம் எல்லாம் பண்ணியிருப்பேன். அது வந்துச்சு வரல. இதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மனோநிலை. அதாவது எப்படி சொல்றது, வேற ஒரு உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வேற ஒரு உலகத்தை அப்படி இருக்கவங்க தான். இப்போ நான்லாம் தெளிவாயிட்டேன், நமக்கு சினிமா கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்ற போது விட்டு விலகிடுவோம் அப்படின்னு விலகிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஜோசியம், அதே மாதிரி பயிற்சி, ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும்.
இப்ப மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வந்துட்டு சந்திக்கக்கூடியது, பயிற்சி வகுப்புகளை கண்டக்ட் பண்றது, இப்படி வீடியோ பேசுறது அப்படின்னு நான் வந்து ஒரே இதை புடிச்சிட்டு இருக்கல. ஆனா ஒரு சிலர் இந்த சினிமால பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எப்படியும் வந்து நான் டைரக்டர் ஆயிடுவேன், நான் எப்படியும் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு வயசாயிடுச்சு. என்னடா வேற உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு நமக்கு பிரமிப்பா இருக்கும்ல. அப்படிதான் நான் எடப்பாடி அவர்களை பாக்குறேன். ரொம்ப எனக்கு வந்துட்டு ஓப்பனா சொல்லணும்னா பாவமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு அறியாமையில இருக்காரு, ஏதோ ஒரு அறியாமையில இருக்காரு. ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸ் இன் எனிதிங் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதீத ஆசை எப்படியாவது நாம ஆயிடும். நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, கோடி விட பணம் இருக்குது. இப்போ மேலிடம் ரைடு விட்டாச்சுன்னா, உடனும் முடிவு பண்ணியாச்சுன்னா இவர் பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் கட்டிடுவாங்க. டாப் வரையும் காட்டினாங்கன்னா ஒரு அருணா கயிறு கூட மிஞ்சாது. எப்படி ஒரு அருணா கயிறு கூட மிஞ்சாது. தூங்க மனுஷனுக்குல தூக்கமே வராது. அப்போ கூடிய விரைவில் அரசியலில் அனாதையாகி விடுவார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா நீங்க எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டீங்க, அனாதை, அரசியல் அனாதை பழனிசாமின்னு கூப்பிடுவீங்க. நான் சொல்றதுதான் கொஞ்சம் ரொம்ப வந்து சில பேருக்கு வந்து பயங்கர கோபத்தை ஏற்படுத்தும், பயங்கர கடுப்பாவீங்க. ஆனா இதான் நிதர்சனமான உண்மை. இந்த அதிமுக சர்வநாசமாகி கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால். இன்னும் சர்வநாசம் ஆயிடும். அவர் மட்டும்தான் பொதுச் செயலாளர் இருப்பாரு. போற போக்குல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், ஒருத்தவனும் இருக்க மாட்டான். அதிமுக கூடாரம் மொத்தமா காலி ஆயிடும். எங்க அது கோபாலபுரத்துல மொத்தமா காலியாகி ஈகாக்கா வராது. வரலாற்றுல எப்படியோ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்ற ஒரு வரலாற்றுல இடம்பெற்றுட்டாரு. அதே போல அதிமுகவை அழித்த பெருமையும் வரலாறும் எடப்பாடி பழனிசாமியே சாரும். அதை எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் அதை அறிந்து இந்த மாதிரி வீடியோ மூலமாக தெரிந்து கொள்வார்கள். பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியாம எல்லாத்தையும் இந்த பேரண்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறானுங்க, என்னத்தை கிழிக்க போறானுங்க? நாடு இன்னும் நாசமாதான் போவோம். இவர்களை போன்றவர்கள்லாம் இன்னும் கோடி கோடியா வந்து அவங்க பசங்க எல்லாம் வந்து மிதுன் பழனிசாமி எல்லாம் வந்து அப்படியே வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அப்படியே வந்து கலந்துரையாடி பெரிய பல நூறு கோடிக்கு கட்டடம் எல்லாம் வாங்கி கட்டி பயங்கரமா அவங்க 100 பரம்பரை வாழ்ற மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணிருவாங்க. ஆனா பொதுமக்களுடைய நிலை கேள்விக்குறி. மிக கோரமா இருக்கும், மிக கோரமா இருக்கும். இயற்கையே விடல, இதெல்லாம் போறாங்க இவங்க வந்து. அதே போல பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் மேல வந்து குட்கா ஊழல் இருக்கு. அவர் எல்லாருமே வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ள செல்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி அங்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும், அப்படியே வாய்ப்பு கிடைத்தாலும் விராலிமலையில் 62,000 ஓட்டோ 63,000 ஓட்டோ வந்து லீடிங்ல ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப மக்கள் ஓட்டு போட்டவன் பூரா முட்டாளா? இந்த வீடியோவை பாக்குறவன் பல பேர் பாப்பீங்க, எதிர்காலத்துல பாப்பீங்க, போடுறவங்க எல்லாம் முட்டாளு. இவர் போய் வந்து உஷாரா சேர்ந்துருவாரு. அப்ப மறுபடியும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நாங்க முட்டாளுன்னு நினைக்க மாட்டானா அவன்? அப்போ மறுபடியும் போட்டியிட்டாலும் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். இதுல கனிமொழி அவர்கள் வேற வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றது, இப்போ பாஜக தான் வந்து இப்போ டெல்லி மேலிடம், அவங்க தான் வந்து வாஷிங் மிஷின்ல வந்து இப்போ அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டா வாஷிங் மிஷின் போட்டு இது மாதிரி எல்லாம் அழுக்கெல்லாம் நீக்கிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கேயும் வாஷிங் மிஷின் ஆட்சி வந்து இங்க வந்துடுச்சு. இங்க பான்புராகு போடுறவங்களே வந்து இப்போ வந்துட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு அவன் வந்து தூய சக்தி ஆயிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஊழலை பற்றியெல்லாம் திமுகவுக்கு பேசுவதற்கு கொஞ்சம் கூட அருகதே கிடையாதுன்னு, கொஞ்சம் கூட அருகதே கிடையாது. ஏன்னா அடிச்ச கோடி பல ஆயிரம் கோடி, கொஞ்சம் கூட பேசுறதுக்கு அருகதே கிடையாது. ஏவா வேலுலாம் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் பிடிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்பதான் மக்களுக்கு மேலும் நம்பிக்கை வரும். ஆனா இந்த ஆட்சியை சாமானியமா நடத்திட விட மாட்டாங்க, சாமானியமா நடத்த விட மாட்டாங்க. என்னென்ன வேலை பண்ணுவாங்க சொல்ல முடியாது. கவுத்தாலும் கவுத்தரலாம். இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. யார் வரணும் அப்படின்றது நாம வரணும்னு முடிவு பண்ணிட்டானோ, இறைவன் முடிவு பண்ணிட்டானோ, யாராலையும் தடுக்க முடியாது. பொறுத்து தான் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நான் பேசக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக